திருவண்ணாமலையில யோகிராம் சுரத்குமார் வெளி உலகத்துல பெரிய மகான்னு தெரியாதப்போ அவர் காலில் ஒரு கண்ணாடி பீஸ் குத்தி ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அதை பொருட்படுத்தாம அவர் வீதிகள்ல ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருந்தாரு. அப்போ ஒருத்தர் தன்னோட மனைவியை காணோன்னு திருவண்ணாமலைக்கு வந்திருந்தாரு. எங்க தேடியும் கிடைக்கலன்னு கவலையா இருந்தப்போ யோகிராம் சுரத்குமார் காலில் ரத்தம் வடியா நடந்துட்டு இருந்ததை பார்த்து மனசு கேட்காம யோகிராம் சுரத்குமார் கிட்ட போயிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து காயத்துக்கு மருந்து போட சொல்லிட்டு கிளம்புனாரு. அப்போ யோகிராம் சுரத்குமார் அவர்கிட்ட உங்க மனைவி உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாரு. அப்போ அந்த நபருக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம மனசுல இருந்தது எப்படி இவருக்கு தெரிஞ்சது? இவர் சாதாரண ஆளே இல்லை, ஒரு பெரிய மகான்னு தெரிஞ்சு பகவான் யோகிராம் சுரத்குமாரை வணங்கி ஊருக்கு போனார். அங்க பகவான் சொன்ன மாதிரியே அவர் மனைவி வீட்டுல இருந்தாங்க. இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதிர்பார்ப்பு இல்லாம தர்மம் பண்றப்போ நம்மளோட கஷ்டம் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும். இறைவனோட நாமத்தை நம்ம சொல்றப்போ அது என்னைக்கும் நமக்கு பாதுகாப்பா துணைன்னு இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கோகனட் ஷெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.